வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 அப்படின்ற சப்ஜெக்டில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடையை நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியானது ஏப்ரல் 2019 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மദ്രാஸ் பல்கலைக்கழகத்தில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அண்ட் திஸ் இஸ் பார்ட் பி கொஸ்டின். இது வந்து ஒரு 5 மார்க் கேள்வி. அண்ட் த சப்ஜெக்ட் கோட் இஸ் BYA4A. பாடக்குறியீடு என்பது BYA4A. அண்ட் த கொஸ்டின் நம்பர் இஸ் 17. வினா எண் 17. and this question is from amalgamation, absorption and external reconstruction. ஒருங்கிணைத்தல், ஏற்றல் மற்றும் வெளிப்புற மறுகட்டமைப்பு என்ற தலைப்பின் கீழ் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அண்ட் ஆர் லிமிடெட் இஸ் நெகோட்டியேட்டிங் டு செல் இட்ஸ் பிஸ்னஸ் டு எஸ் லிமிடெட். அதாவது ஆர் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து எஸ் லிமிடெடுக்கு அதனுடைய பிஸ்னஸை மொத்தமாக விற்க போகிறாங்க, அதனுடைய நிறுவனத்தை முழுமையாக விற்க போகிறாங்க. அப்போ ஆர் லிமிடெட் வந்து செல்லிங் கம்பெனி, அவங்க விற்கிறாங்க, எஸ் லிமிடெட் வந்து வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அண்டு இட்ஸ் அசட்ஸ் ஆர் அக்ரீட் டு பி ஒர்த் ஆஃப் ₹40 lakhs. ஸோ ஆர் லிமிடெடுடைய சொத்துக்களினுடைய மொத்த மதிப்பு வந்து 40 லட்சம். Its share consists of 10,000 equity shares of ₹10 each. ஆர் லிமிடெடுடைய பங்கு முதல் வந்து 10,000 பங்குகள். ஒரு பங்கிற்கான விலை ₹10. அண்ட் இட் ஹேஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் ₹50,000. ஆர் லிமிடெட் அது மட்டும் இல்லாமல் ஒதுக்கீடும் வச்சுருக்குது. ஒதுக்கீடு ஒரு ₹50,000 வச்சுருக்குது. அதுக்கடுத்தது ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டு, ஆண் வேலையாட்களின் நஷ்ட ஈட்டு நிதி, அதற்கான தொகை வந்து ஒரு 25,000. பட் எஸ்டிமேட்டட் லயபிலிட்டி, எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு வந்து 10,000 மட்டும்தான். அண்டு ப்ரோவிடென்ட் ஃபண்டு இது ஒரு 20,000. இது வந்து எதிர்கால முதலீட்டு நிதி எம்ப்ளாயீஸ்க்காக, நிறுவனத்தினுடைய வேலையாட்களுக்காக. நிறுவன உரிமையாளரும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் அசட்ஸ், வங்கி அல்லாத நிதி நிறுவனம், இது வந்து ப்ரோவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ இந்த நிதி நிறுவனத்தில் வந்து முதலீடு செஞ்சுருப்பாங்க. ஆஃப்டர் ரிட்டையரிங் ஆஃப் த எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட நிறுவனத்தை விட்டு வெளியில் போகிறார் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறமேட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும், அந்த பணம் திருப்பி வட்டியோடு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரோவிடென்ட் ஃபண்டு. ஸோ இதற்கான தொகை வந்து ஒரு 20,000. அதுக்கடுத்தது எம்ப்ளாயி செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டு, வேலையாட்களின் பாதுகாப்பு வைப்பு நிதி ஒரு 10,000. ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் அமௌண்டட் டு ₹80,000. வியாபார கடனீந்தோர்கள் ₹80,000. த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் பெய்ட் as 75% in ₹10 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி. ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி அப்படின்னா பர்ச்சேசிங் கம்பெனி. இங்கே ஆர் லிமிடெட் வந்து செல்லிங் கம்பெனி, எஸ் லிமிடெட் வந்து பர்ச்சேசிங் கம்பெனி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், கொள்முதல் ஈடு வந்து 75% வந்து ஷேராக கொடுக்குறாங்க, நேர்மை பங்குகளாக கொடுக்குறாங்க. ஒரு பங்கிற்கான விலை ₹10 கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ மொத்தமாக 100%, அப்போ இதில் 75% ஷேராக கொடுக்குறாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 25% வந்து பணமாக கொடுக்குறாங்க. யார்? பர்ச்சேசிங் கம்பெனி வந்து செல்லிங் கம்பெனிக்கு இந்த தொகையை கொடுக்குறாங்க. இது மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 40 லட்சம், இந்த 40 லட்சம் இருக்குது பாருங்களா, அதில் தான் வந்து 75% வந்து ஈக்விட்டி ஷேர், நேர்மை பங்கு முதலாக கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 25% வந்து பணமாக கொடுக்குறாங்க. மேற்கண்ட விவரங்களை அடிப்படையாக கொண்டு அசர்டைன் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்ட் ஷோ த டிசார்ஜ் ஆஃப் ஈட். மேற்கண்ட விவரங்களை அடிப்படையாக கொண்டு கொள்முதல் ஈட்டை கண்டறித மற்றும் அதற்கான தொகை எவ்வளவு என்பதையும் கண்டறிதல். அடுத்தது நோட்ஸ், குறிப்புகள். ஆர் லிமிடெட் இஸ் ஏ செல்லிங் கம்பெனி. ஆர் லிமிடெட் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம் ஆர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து ஒரு செல்லிங் கம்பெனி, விற்பனை நிறுவனம் அல்லது டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, கொடுக்கும் நிறுவனம் அல்லது தரும் நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது எஸ் லிமிடெட் இஸ் ஏ பர்ச்சேசிங் கம்பெனி. எஸ் லிமிடெட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கொள்முதல் நிறுவனம் அல்லது டிரான்ஸ்ஃபரி கம்பெனி, பெரும் நிறுவனம் அல்லது வாங்கும் நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது நெட் அசட்ஸ் மெத்தட். ஸோ இந்த முறையில் வந்து என்ன அப்படின்னா பங்குகளை பற்றின விவரங்கள் வந்து கூடுதல் தகவல்களில் கொடுத்துருந்தாலும் சரி தான், அசட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது எதெல்லாம் நம்ம கழிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசட்ஸோட வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க.
கரண்ட் லயபிலிட்டிஸ் நடப்பு பொறுப்புகளோட வேல்யூ சொத்துக்களோட விவரங்களும் இவங்க கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நெட் அசட்ஸ் மெத்தட், நெட் பேமெண்ட் மெத்தட் கிடையாது. அப்போ அசட்ஸோட விவரங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றதுக்கு போகலாம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நெட் அசட்ஸ் மெத்தட், இதில் வந்து சொத்துக்களுக்கான விவரங்களை இங்கே கொடுத்துருக்கிறதுனால நம்ம நெட் அசட்ஸ் மெத்தட் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம போயிடலாம். அப்போ நெட் அசட்ஸ் மெத்தடுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்ஸ் மைனஸ் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ். ஸோ டோட்டல் அசட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அதில் வெளிப்புற பொறுப்புகள், அதாவது நிறுமத்தை சாராத நிறுமத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்தது எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் வெளிப்புற பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நடப்பு பொறுப்புகள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள், செலுத்தப்பட வேண்டிய உண்டியல்கள், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு, பற்பல கடனீந்தோர்கள், அதுக்கடுத்தது டேக்ஸ் பேயபிள் செலுத்தப்பட வேண்டிய வரி, அதுக்கடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கப்பட வேண்டிய செலவுகள், அடுத்தது எனி நாட் எக்ஸ்டர்னல் ரிசர்வ் நாட் இன்டர்னல் ரிசர்வ், கம்பெனியில் இருக்கக்கூடிய அதே ரிசர்வ் ஜெனரல் ரிசர்வ் அதெல்லாம் வராது. எக்ஸ்டர்னல் ரிசர்வ் எனி ஃபார் த எம்ப்ளாயிக்காக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, லைக் காம்பன்சேஷன், அதாவது எம்ப்ளாயியோட பர்பஸ்க்காக மாற்றி இது பண்ணியிருக்காங்க, அது கம்பெனியோட பர்பஸ்க்காக இருக்காது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனி அதர் ஃபண்ட் அதர் தென் கம்பெனிஸ் ஓன் ஃபண்டு, கம்பெனியை சாராத ஏதாவது ஒரு நிதி, அதான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஃபண்ட். அந்த ஃபண்டு வந்து எம்ப்ளாயிக்கு வந்து வெல்ஃபேராக இல்லை எம்ப்ளாயிக்கோட பெனிஃபிட்டுக்காக கொடுக்கறது, அவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா தனியாக இது பண்ணிக்கிறது. அதுக்கடுத்தது பிஎஃப், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல். எதுக்காகப்பா எம்ப்ளாயீஸ் ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டை வந்து ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டை வந்து ஏன் எக்ஸ்டர்னல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து என்னென்னா அந்த ஃபண்டு வந்து கம்பெனிக்கு கிடையாது, நாட் ஃபார் த கம்பெனி. அந்த பணத்தை எடுத்து கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, எம்ப்ளாயோட சேஃப்டிக்கு, அதுக்கடுத்தது எம்ப்ளாயோட ஃபேமிலிக்கு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பெனிஃபிட் ஒன்லி ஃபார் த கம்பெனிஸ் ஒர்க்கர், கம்பெனியோட வேலையாட்களுக்கு மட்டும்தான் அதற்கான அந்த பணம் போய் சேரும், மற்றபடி வேறு எதுவும் போய் சேராது. மற்றபடி கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது அந்த நிதியிலிருந்து. அதுக்கடுத்தது பிஎஃப்ஏ ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்து எம்ப்ளாயிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவருக்கான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாரோ பணியிலேருந்து வெளியில் போகிறாரோ அப்போ யாருக்கு அதுக்கான இதுவெல்லாம் வரும் அப்படின்னா அந்த பணமும் வட்டியும் முதல்ல யாருக்கு போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு தான் போய் சேரும். ஆனால் கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டு பங்களிப்பு வந்து எம்ப்ளாயும் போடுவார் 50%, எம்ப்ளாயரும் போடுவார், அப்போ ஓனரும் போடுவாங்க. ஆனால் அது போடுறது வந்து அந்த இதில் டெபாசிட் பண்ணி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ரெண்டு பேரும் போடுவாங்க. ஆனால் அதுக்கான பெனிஃபிட் வந்து எம்ப்ளாய்க்கு தான் போய் சேரும். அப்போ எந்தெந்த நிதியெல்லாம் கம்பெனிக்கு சாராமல் வேறு ஒருத்தவங்களுக்கு போயிட்டு சேருதோ அது எல்லாத்தையும் எனது எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்னென்னா கரண்ட் லயபிலிட்டிஸ், எக்ஸ்டர்னல் ரிசர்வ் அண்டு எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ், நாட் இன்டர்னல் ரிசர்வ், நாட் இன்டர்னல் ஃபண்டு, வெளிப்புற நிதிகள், வெளிப்புற ஒதுக்கீடுகள். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு நம்ம எப்படி வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், கொள்முதல் ஈடு எப்படி கண்டுபிடிக்கலாம், கொள்முதல் செய்வதற்கு ஈடாக கொடுக்கறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் அசட்ஸ் மெத்தட், நிகர சொத்துக்கள் முறை அடிப்படையில் கொள்முதல் ஈட்டை கண்டறிதல். ஃபஸ்ட்டு அக்ரீட் வேல்யூ ஆஃப் டோட்டல் ஷேர்ஸு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அக்ரீட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 40 லட்ச ரூபா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்டே கொடுத்துருப்பாங்க. அப்போ அது ஒப்பந்தத்தின் பேரில் நிர்ணயிக்கப்பட்ட சொத்தின் மதிப்பு 40 லட்சம் லெஸ் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ், அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ், வெளிப்புற பொறுப்புகள், கிரெடிட்டார்ஸ் கடனீந்தோர்கள் 80,000. ஏன் கடனீந்தோரை வந்து எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் அப்படின்னா அவங்க வந்து சப்ளையர்ஸ், கம்பெனிக்கு வெளியில் வந்து குட்ஸை வந்து கிரெடிட்டுக்கு வந்து நம்ம என்னது கம்பெனிக்கு கொடுத்துருப்பாரு, கடனுக்கு கொடுத்துருப்பாரு, அதனால் அவர்கிட்ட வந்து என்னது திருப்பி கொடுக்கணும். ஸோ அப்போ இன்டர்னல் லயபிலிட்டிஸ்னால் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இன்டர்னல் லயபிலிட்டிஸ் யார் அப்படின்னா கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டர், கம்பெனியோட பங்குதாரர்கள், அதுக்கடுத்தது கம்பெனிஸ் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், கடன் பத்திரதாரர்கள், இவங்கெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா இன்டர்னல் லயபிலிட்டிஸு. ஏன் அப்படின்னா கம்பெனி வேறு ஓனர் வேறு. ஸோ அந்த கான்செப்டில்
அப்போ பங்குதாரர்கிட்டேருந்து கம்பெனி கடன் தான் வாங்கியிருக்குது, கடன் பத்திரதாரர்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனுடைய சொத்துக்கு எதிராக. அதனால் அவங்க 2 பேரும் இன்டர்னல் லயபிலிட்டிஸ் உட்புற பொறுப்புகள் அப்படின்ற வகையை சார்ந்தவங்களாகிடுவாங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் வெளிப்புற பொறுப்புகள் அப்படின்ற வகையை சார்ந்தவங்களாகிடுவாங்க. ஸோ அதனால தான் இவங்கெல்லாம் இந்த ஆஸ்பெக்டில் வராங்க. அதுக்கடுத்தது எம்ப்ளாயி செக்யூரிட்டி டெபாசிட், வேலையாட்களின் பாதுகாப்பு வைப்புகள். இது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு 10,000, அதாவது எம்ப்ளாயோட சேஃப்டிக்காக தான், அவரோட ஃப்யூச்சரில் வந்து இது பண்ணிக்கிறதுக்காக. எம்ப்ளாயியே வந்து அவங்களோட வாங்கக்கூடிய சம்பளத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி பேங்க்கில் தான் வைக்கணும்னு கிடையாது. கம்பெனிலையுமே வந்து ஒரு சில கம்பெனியில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. சேவிங்ஸ் டெபாசிட் வச்சுருக்க மாட்டாங்க, அது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பணத்தை போட்டு வச்சுப்பாங்க. எப்போ கம்பெனி விட்டு போகிறாங்களோ அப்போ வந்து எம்ப்ளாயி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இருக்குது. அடுத்தது ப்ரொவிடென்ட் ஃபண்ட். எல்லா கம்பெனி இன்ஸ்டியூஷன் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறது தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எம்ப்ளாயி பாதி ஒரு போர்ஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு. இந்த நிதி நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எம்ப்ளாயி வேலையை விட்டு போகும்போது அதுக்கடுத்தது வந்து அதுக்கான பெனிஃபிட் எல்லாமே அந்த பணம் வந்து வட்டியோடு சேர்ந்து எம்ப்ளாயிக்கு வேலையாளுக்கு வரும். ஸோ இதுவும் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ். ஏன்னா அது பெனிஃபிட் எல்லாமே வெளியில் ஒருத்தவங்களுக்கு தான் போகுது, கம்பெனிக்கு அப்படின்றது கிடையாது. அதுக்கடுத்தது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு. ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்றது வந்து என்னது, ஆண் வேலையாட்களின் நஷ்ட ஈடு. அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அதுக்கு ஈடாக வந்து வெறும் பணம் மட்டும் கொடுக்கக்கூடாது, சம்பளம் மட்டும் கொடுக்கக்கூடாது. அதை தவிர்த்து வேறு எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கடுத்தது இன்சென்டிவ்ஸ், ஊக்கத்தொகை, போனஸு இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா தனியாக கம்பெனி வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்களே தனித்தனியாக அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஒரே தடவை அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. எப்போல்லாம் இன்சென்டிவ்ஸ், போனஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கணுமோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இவங்க அந்த ஃபண்டிலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இது ஒரு 10,000, அதாவது எஸ்டிமேட்டட் லயபிலிட்டி மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதற்கான விவரங்கள் ஏன் எஸ்டிமேட்டட் லயபிலிட்டி இருக்கிறோம், அப்போ ஆக்சுவல் எவ்வளோன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது பாருங்கள். 80,000, 10,000, 20,000, அதுக்கடுத்தது ஒரு 10,000. இதற்கான கூட்டுத்தொகை 1,20,000. ஸோ இதற்கான கூட்டுத்தொகை வந்து 1,20,000. ஸோ மேலே இருக்கக்கூடிய 40 லட்சத்துலேருந்து 1,20,000 கழிச்சோம் அப்படின்னா சொத்துலேருந்து எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வெளிப்புற பொறுப்புகளை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 38,80,000 வருது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், மொத்த கொள்முதல் ஈடு. அதாவது கொள்முதல் நிறுவனம் பர்ச்சேசிங் கம்பெனி வந்து விற்பனை நிறுவனத்தினுடைய வணிகத்தை வாங்கும்போது அதற்கு ஈடாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 38,80,000 வந்து கொடுக்குறாங்க. அப்போ எஸ் லிமிடெட் வந்து கொடுக்க வேண்டிய கொள்முதல் ஈட்டுத்தொகை வந்து 38,80,000. அடுத்தது வந்து இன் தி ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ். இதில் ஏற்கனவே கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க 75% வந்து ஷேராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் 75% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 38,80,000 வந்து 75/100 நமக்கு 29,10,000. அதாவது எஸ் லிமிடெட் வந்து ஆர் லிமிட்டெடுக்கு வந்து 75% கொள்முதல் செஞ்சதுக்கு ஈடாக வந்து அதனுடைய சொந்த பங்குகளை வந்து என்ன பண்ணுறாங்க, ஈடாக கொடுக்குறாங்க விற்பனை நிறுவனத்துக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷ். மீதமுள்ள 25%, அப்போ மொத்தம் 100% இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த சதவீதம் வந்து 100%, அதில் 75% பங்குகளை போயிடுச்சுன்னா மிச்சம் 25% வந்து கேஷாக இருக்குது. அதே டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மொத்த கொள்முதல் ஈட்டிலேருந்து 25% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 9,70,000 வந்து பணமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யார், எஸ் லிமிடெட் ஆர் லிமிட்டெடுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 38,80,000 பெருக்கல் 25/100 9,70,000. அவ்வளவுதான்.